என்னப்பா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு நின்றுக்கிட்டே இருக்க. போய் எடுத்துட்டு வா. ஏக்கா சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கக்கா. அப்படி ஒரு அண்டா பிரியாணிலாம் தர முடியாது. நீங்க வேணுங்கிறத உட்காந்து சாப்பிடுங்க, மிச்சம் இருந்தா கண்டிப்பா கொடுத்து விடுறேன். ஏப்பா தம்பி, நாங்க என்ன ஓ வீட்டு சோத்தையா கேட்டோம்? சர்ச்சில் போடுறது ஒரே ஒரு அண்டா பிரியாணி, பல அண்டாக்கள் செஞ்சு தானே வச்சிருப்பீங்க. அதுல ஒரே ஒரு அண்டா வீட்டுக்கு கொடுத்து விட்டா என்ன குறைஞ்சா போயிருவேன்? கொடுத்து விடுப்பா. ஏக்கா உங்களுக்கு நான் சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன். நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கக்கா. நிறைய பேர் வந்திருக்காங்க, எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கணும். யாருக்குமே சாப்பாடு இல்லைன்னு அனுப்ப முடியாது. அதனால நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. மிச்சம் இருந்தா கண்டிப்பா நான் உங்களை கூப்பிட்டு கொடுத்துட்றேன்க்கா. என்னப்பா நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க? நான் பிள்ளைகிட்டலாம் வேற வரும்போது பிரியாணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ பிரியாணி எல்லாம் போனா என்ன நினைக்கிங்க? அதெல்லாம் என்னால முடியாது. ஒழுங்கா நீ போய் எடுத்துட்டு வா. நான் கொண்டு போய் பிரியாணி என் வீட்டில் வச்சுட்டு வந்து எனக்கு தேவையானதை சாப்பிட்டுக்கிறேன். என்ன இந்த அக்கா உரண்டை பிரியாணி கொடுத்ததுக்கு அப்புறமும் இங்க வந்து சாப்பிடுவேங்கிறாங்க. டேய் வாடா இங்க. போனவே போய் ஒரு ஆளை கூட்டிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம். டேய் இருடா வரேன்டா. ஏக்கா பாருங்கக்கா என்னெல்லாம் சொல்லி அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. கொஞ்சம் அவங்களை கொஞ்சம் நிறுத்துங்கக்கா. போய் எல்லாருக்கும் சாப்பாடு வேற வைக்கணும். எல்லாரும் பசியில் உட்காந்துருப்பாங்க. சரிண்ணே, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் போங்கண்ணே, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். நான் அந்த ரெண்டுகளையும் பார்த்துக்கிறேன். சரிக்கா கொஞ்சம் சொல்லி புரிய வைங்கக்கா. கண்டிப்பா மிச்சம் இருந்தா கொடுத்து விட்றோம். இப்போதைக்கு இருக்கதை சாப்பிட்டுட்டு இருக்க சொல்லுங்கக்கா. மிச்சம் இருந்தா நான் கண்டிப்பா வீட்டுக்கு எடுத்து கொடுத்து விட்றேன். இல்லைண்ணே, அதெல்லாம் வேணாம். அது ரெண்டும் திடீர்னு லூசு பிடிச்சிக்கிறோம். அதனால இப்படி தெரியுது. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. நீங்கள் போங்கண்ணே, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். நான் அதுகளை ரெண்டையும் கூட்டிகிட்டு போய்க்கிறேன். லூசு பிடிச்சவங்களெல்லாம் எதுக்குக்காக கூட்டிட்டு வரீங்க? சரிண்ணே, இனிமேல் கூட்டிகிட்டு வர மாட்டேனே. நீங்கள் போங்க, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கண்ணே. சரிக்கா. டேய் நீ வாடா, அந்த அக்கா எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்களாம். சரிடா வா நம்ம போவோம். எப்பா இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சா போதும்னு ஆயிடுச்சுடா. வா போவோம். சரி வா. என்ன இந்த பையன் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், வெம்பாட்டுக்கு போறான். ஏப்பா தம்பி. 4 முடி. போச்சு சின்ன பொண்ணு வேற வந்துட்டா போல. அப்பவே இந்த ராணி அக்கா கிட்ட சொன்னேன், பேசாம தின்னுட்டு போயிருக்கலாம். தேவையில்லாம ஒரு அண்டா பிரியாணி கேட்கறேன், 2 அண்டா பிரியாணி கேட்கறேன்னு சின்ன பொண்ணு கிட்ட நம்ம சேர்த்து மாற்றி விட்டுருச்சு இந்த ராணி அக்கா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாளோ. இவ வேற அடிச்சா ஒரு அடியில நிறுத்த மாட்டா. அடிச்சு முதுகு கை காலம் முறிச்சாதான் அவளுக்கு நிம்மதியா இருக்கும். இந்த ராணி அக்கா நம்மளையும் சேர்த்து கொண்டு வந்து மாட்டி விட்டுருச்சு. கூப்பிடும் போதே வரலன்னு கேட்டுச்சு இல்ல. 4 முடி. ஐயோ கூப்பிடாளே. இவ என்ன வந்தான்னு தெரியல. இந்த பையன்கிட்ட பேசுனதுல இவ வந்ததை கவனிக்காம விட்டுப்புட்டேன். கண்டிப்பா எல்லாத்தையும் கேட்டிருப்பா. ஐயோ என்னத்த சொல்ல போறாளோ. அடுத்த தடவை கூப்பிட்டு வராம விட்டுருவாளோ. சரி பேசுவோம். என்னத்தனாலும் கேட்டிருந்தானா என்ன செய்யறது? அடிக்க வேற செய்வாளே. சின்ன பொண்ணு. என்ன 4 முடி சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, ஏன் அப்படி கேட்குற? இல்லை 4 முடி, சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு இங்கே நிற்கிறீங்களே, அதான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். அப்ப இவ எதுவும் கேட்கலையோ? சே நம்மளாதான் பயந்துருக்கோம். இப்ப பாரு அக்காவோட பர்ஃபார்மன்ஸ். என்ன 4 முடி திடீர்னு பல்ல காமிச்சுக்கிட்டு நிற்கிறீங்க? 2 பேரும் சாப்பிட தானே போறேன்னு சொல்லிட்டு வந்தீங்க. இங்கே என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அது சின்ன பொண்ணு, அந்த 2 பசங்களும் பாவம் தனியா வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா. அதனாலதான் சரி நாங்களும் வந்து உதவி பண்ணுவோமேன்னு வந்தோம். ஏன்னா நீ வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டியா. சரி நீ உங்களெல்லாம் கூட்டிட்டு வரதுக்குள்ள நம்மளும் சேர்த்து கொஞ்ச நேரம் அந்த பசங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருந்தா பார்த்து கொடுப்போம். பாவம் பாத்தியா, வேற 2 பசங்க தான் இருக்காங்க. அதனாலதான் சரி நம்மளும் சேர்ந்து வேலை பார்ப்போமேன்னு நினைச்சேன். வேற ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு. அப்படியா? 4 முடி உண்மையை மட்டும் இப்ப சொல்லலன்னு வச்சுக்கோங்க, தலையை சுத்தி வெளியே எறிஞ்சிருவேன். என்ன சின்ன பொண்ணு? அதான் சின்ன பொண்ணு உண்மை. ஆமா சேக்கா, கொஞ்சம் தள்ளுங்க. பூமா, ஏன் ஓ மண்டை இப்படி தொங்கி போய் கிடக்கு? அது வந்து சின்ன பொண்ணு, இங்க பாரு, நீ மட்டும் இப்போ உண்மையை சொல்லலைன்னு வச்சுக்க. உண்மையை சொன்னாவாச்சும் உன்னை விட்டுருவேன். உண்மையை மட்டும் அவளை நீ சொல்லலை, கண்டிப்பா உனக்கும் சேர்த்து தான் அடி விழுகுன்னு சொல்லிட்டேன். சின்ன பொண்ணு அது வந்து ராணி அக்கா. பூமா என்ன ராணி அக்கா பேணி அக்கான்னுக்கிட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஹெல்ப் பண்ண தானே வந்தோம். சும்மா தைரியமா சொல்லு, நம்ம ஹெல்ப் பண்ண தான் வந்தோம்னே. 4 முடி நீங்க போய் சொன்னதும் இல்லாம அவளையும் சேர்த்து போய் சொல்றீங்களோ? பொய்யெல்லாம் நான் பேசவே மாட்டேன் சின்ன பொண்ணு. அதெல்லாம் என் வாயில என்னைக்குமே வராது. அப்படிலாம் பொய்யே நான் சொன்னதே கிடையாது தெரியுமா. நீயே ஏதாச்சும் பேசாத. இங்க பாருங்க 4 முடி, நான் ரொம்ப பொறுமையா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க, பாத்துக்கங்க.
இங்கே வந்து உரண்டா பிரியாணி கேட்டிங்களாமே வீட்டுக்கு. தேதியில போறப்ப எல்லாத்தையும் போய் அவட்ட சொல்லியிருக்கா. நான் கூட எதுவும் சொல்லாம தான் கூட்டிட்டு வந்துட்டான்னு நினைச்சேன். இவ்வளவு நேரம் சமாளிச்சது வேற வேஸ்டா போச்சு. என்ன 4 முடி வாயை தரங்க, உரண்டா பிரியாணி கேட்டிங்களா நீங்கள்? சின்ன பொண்ணு, 4 ஆயுதுல சம்பந்தமே இல்லை சின்ன பொண்ணு. ஆ பார்த்தேன் பூமா, பார்த்தேன். என்ன சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்த. இப்போ நான் சம்மந்தம் இல்லை சின்ன பொண்ணுன்ற. அவர் மட்டும் உரண்டா பிரியாணி கொடுத்துருந்தா அதை தூக்கிட்டு ஓடி போயிருப்ப. இப்போ மட்டும் ஒரு பிரச்சனைண்டா உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு கலந்துக்கிறேன். என்ன சின்ன பொண்ணு, அது வந்து சும்மா தான் விளையாட்டுக்கு கேட்டுட்டு இருந்தேன். சும்மாவா? 4 முடி வர்ற இடமெல்லாம் இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டா தெரியுறீங்க. இருங்க உங்களுக்கு ஏன் ராணி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அவ மாமியா கிட்ட அவ்வளவு திட்டு வாங்கிட்டு வந்திருக்கா. எதுக்கு ராணி உனக்கு இது தேவையில்லாத வேலை? பிரியாணி வேணும்னா இங்க சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே. எதுக்கு உரண்டா பிரியாணி போய் கேட்குற? எதுக்கு உனக்கு உரண்டா பிரியாணி? அக்கா, வீட்டில் வச்சு சூடு பண்ணி சாப்பிடலாமேன்னு பார்த்தேன். அதுவும் சர்ச்சில் இருக்க பிரியாணின்னா நல்லா டேஸ்டாகவும் இருக்கும்ல, அதனால தான். டேஸ்டா இருந்தா என்ன? டேஸ்டா இருந்தா நீ போய் செஞ்சு நீ திங்கணும். இப்படி அடுத்தடுத்துல இருக்கதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் போய் எனக்கு உரண்டா பிரியாணி கொடுங்கன்னா உடைய சும்மா விடுவாங்களா? அதுவும் 4 பேர் சாப்பிட்ற பிரியாணி உனக்கு ஒருத்திக்கு தூக்கி கொடுத்துட்டு அவங்க என்ன வேலை பார்ப்பாங்க? அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சமாச்சும்? அறிவு கட்டவா? இங்க பாருங்கக்கா, உங்களுக்கு எனக்கும் பேச்சு கிடையாது. நான் அந்த பையன்கிட்ட கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னா முடிஞ்சு போச்சு. சும்மா இதுக்காகலாம் வந்து எல்லாரும் வரைஞ்சுக்கிட்டு திட்டாதீங்க. 4 முடி திமிரு கூடி போச்சுன்னு நினைக்கிறேன். நீ கூட்டிகிட்டு வரும்போது என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன்? ஒழுங்காக வந்தம்மா, சாமி கும்பிட்டோமா, சாப்பிட்டோமா, கிளம்புனோமான்னு இருக்கணும்னு சொன்னேன்னா இல்லையா? நானே ஏன் உங்கள் கூட வரல? அந்த கிளவி என்னை பிடிச்சி திட்டுன்றனால தான் நான் உங்கள் கூட வராமல் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். கிளவி வரும்போது வருவோம்னு. நீங்கள் என்னென்னா இங்கே அதுக்குள்ளே ஒரு பஞ்சாயத்தை பண்ணி அங்கே கிளவி காது வரைக்கும் போயிடுச்சு. கிளவியை உயிரை வாங்குது. உன் கூட்டாளி பூரா இப்படி தான் இருக்காங்க, நீ இப்படி பண்ணிக்கிட்டு திரியிற, அப்படி பண்ணிக்கிட்டு திரியிறன்னு கிளவி என்ன ஒரே திட்டு. உங்களால் நான் திட்டு வாங்கிட்டு திரியிறேன் கிளவிக்கிட்ட. திட்டுனா நீ போய் உன் மாமியாவை கேளு. நீ எதுக்கு வந்து என்கிட்ட கேட்குற? என்னால எதுக்கு உனக்கு அசிங்கமாக போகுது? கேட்டது நான், உனக்கு என்ன அசிங்கம்? 4 முடி நீங்கள் எங்கள் கூட தானே வந்திருக்கீங்க. அதனால தான் அந்த பையன் வந்து அவங்கள கூப்பிடுங்க, அந்த அக்கா வந்து இப்படி உள்ளே வந்து அட்டுழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எங்களை வந்து கூப்பிட்டான். இங்க பாரு ராணி, நீ பண்றது எதுவுமே சரியில்லை பாத்துக்க. அந்த பிள்ளை அவங்க மாமியா கிட்ட அவ்வளவு திட்டு வாங்கிட்டு வந்திருக்கு தெரியுமா? உன்னால தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க நீ. வந்தம்மா சாப்பிட்டோமா கிளம்புனோமான்னு உனக்கு கிளம்ப தெரியாதா? இப்போ ஒன்னால எங்களையும் சேர்த்து அவங்க கூட்டாளி பூரா இப்படிதான் இருக்குன்னு சொல்லி வச்சிருக்காங்க. நீ தேவையில்லாத வேலை பார்க்குற ராணி. இங்க பாருங்கக்கா, நான் ஒன்றும் வேணும்லாம் பண்ணல. சரி, இங்க இருந்துச்சே, எப்பவும் கல்யாண வீட்டுக்குலாம் போனா நான் அள்ளிட்டு தானே வருவேன். அதனாலதான் சரி இங்கேயும் நிறைய தானே செய்யறாங்க, மிச்சம் வரும் நம்ம கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். அதனால கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அறிவு கிட்டவளே, மிச்சம் வரும்னா கடைசியில் எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்சம் வந்ததை எனக்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போகணும். பந்தியே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள உரண்டா பிரியாணியை கொடுங்க உங்களுக்கு மிச்சமா தானே ஆகும்னா அவங்க எப்படி கொடுப்பாங்க? அறிவு கிட்டவளே. ஏக்கா, எப்படியும் உரண்டா பிரியாணி மிச்சம் வர அளவுக்கு தான் செஞ்சிருப்பாங்க. யாரும் அளவெல்லாம் செய்ய மாட்டாங்க. அந்த மிச்சம் வரது தானே நான் கேட்டேன். அதுக்கு எதுக்கு எல்லாரும் இப்படி திட்டுறீங்க? சின்ன பொண்ணு, நீ வா, நம்ம போவோம். இவகிட்ட எல்லாம் பேசி புரிய வைக்க முடியாது. போங்க. 4 முடி எதிர்த்து பேசாதீங்க. 4 முடி அடிச்சு விடுவேன். அடிப்ப நீ அடிக்கிற வரைக்கும் என் கைக்கு புளியங்க பறிக்கும் பாரு. அன்னைக்கு நீ என்னை அடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளுனதுக்கே உன்னை நான் அடிச்சிருக்கணும். பாவமேனு விட்டுட்டேன். நான் எவ்வளவு பெரிய பலசானின்னு என் வீட்டுக்கார் மண்டக்கட்டி மகேந்திரன் கிட்ட வந்து கேட்டுப்பார். அப்போதான் உனக்கு தெரியும். இங்கே பாருங்க ராணியக்கா, நீங்கள் ரொம்ப கோவப்படுத்துறீங்க. நான் நீங்கள் பேசிக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாமல் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்றனால தான் நான் வந்து ரொம்ப பொறுமையாக பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் என்னென்னா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வந்து திமிருக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளோ தூரம் எல்லாரும் சொல்கிறோம், உங்களுக்கு அப்பயும் அறிவு வர மாட்டேங்குது. அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? பூமா, நீ கொஞ்சம் தள்ளு. சின்ன பொண்ணு, நான் எதுவுமே செய்யல சின்ன பொண்ணு. சும்மா தான் வந்து கூட நின்னேன். தள்ளுன்னு சொன்னேன். என்ன சும்மா ஒரு பேச்சுக்கு நம்ம பாட்டுக்கு அடிச்சு விட்டா இவ பாட்டுக்கு வந்து பக்கத்துல முறைச்சுக்கிட்டு நிக்கிறா. அடிச்சு விடுவாளோ? என்ன 4 முடி பக்கத்தில் ஆள் வரவு மூஞ்சி தொங்கிருச்சு. இவ்வளோ நேரம் வெறப்பா நின்று பேசிக்கிட்டு இருந்தீங்க. அது வந்து சின்ன பொண்ணு, ஏதோ அறியாவில் தெரியாம பண்ணிட்டேன். விட்டு தெரியாம பண்ணதானே. நான் நினைச்சேன் எப்பவும் எல்லாரும் அதிகமாக தானே சாப்பாடு போட்டு சமைப்பாங்க, அதனால எக்ஸ்ட்ரா வரும், அதை நம்ம கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். வேற ஒன்றும் இல்லை. 4 முடி ஒளிஞ்சு போங்க. 4 முடி கிளவி என்ன ஆட்டம் போடுது. இதனால நான் அந்த கிளவிக்கிட்ட திட்டு வாங்கிட்டு திரியிறேன். அந்த கிளவி என்னமோ என் உயிரை வாங்குது. ஒரு வார்த்தை பேச விடுது இல்லை என்னைய.
இதனால நான் திட்டு வாங்கி எடுத்துட்டீரே, இதுக்கு பேச்ச பாரு. எல்லாரும் சாப்பிட்ற சாப்பாடை என்னமோ எது வீட்டு சாப்பாடு மாதிரி வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னு கேட்குது. திமுரு பிடிச்ச நாள முடி. அதான் அடிச்சு கொண்டுட்டல, போ. இதுக்கு மேல உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது. 4 முடிக்கு இன்னும் திமுரு அடங்கல. என்ன பூமா, உனக்கு ஒரு எத்து வேணுமா? சின்ன பொண்ணு, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை சின்ன பொண்ணு. நான் சும்மா கூப்பிட்டுச்சேன்னு தான் வந்தேன். ஏம்மா, உங்க நாடகங்கள்லாம் நிறுத்துங்க, வாங்க வீட்டுக்கு போவோம். சொர்ணாக்கா, ராணியக்கா, இனிமே இங்கே சாப்பிட முடியாதுக்கா. இதுக்கு 2 இவ்வளோ பஞ்சாயத்து பண்ணதுக்கப்புறம் இங்கே கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கக்கா, நான் வெளியே வாங்கி தர்றேன். சொல்லுங்கக்கா, ஏதாச்சும் வேணுமான்னு போகும்போது அப்படியே வாங்கி தர்றேன். அடேங்கப்பா, உனக்கு வெக்கமாலாம் வருமா? நல்லா வந்துடும் வாயில். எனக்கு சொல்லிட்டேன், உங்கள் 3 பேரோட சேர்ந்தாலே அன்னைக்கு விளங்கவே விளங்காது, எனக்கு நல்லா தெரியும். இதனால தான் உங்கள் கூட சேர்ந்து நான் எங்கேயுமே வர்றது கிடையாது. இன்னைக்கு வாங்க வாங்க நீ உயிரை வாங்கினால தான் நான் வந்திருக்கேன். பார்த்தா இங்கேயும் வந்து உங்கள் கை வரிசையை காட்டிட்டீங்க. ஆமா சின்ன பொண்ணு, இனிமே அவளுக்கு 2 பேர் வர இடத்துக்கு எங்களை கூப்பிடாத. இவளும் அப்படிதான், அவளோட கூட்டுக்கலவாணி தான் இவளோ. உங்களுக்கு தான் இவளை பற்றி புரிய மாட்டேங்குது. பாருங்க காமாட்சியக்கா, இவங்க எதுக்கு எடுத்தாலும் என்னையும் சேர்த்து இழுத்து பேசுவாங்க. நான் என்ன அப்படியாக்கா பண்ணேன்? நான் உங்க கூட தானே நின்றுட்டு இருந்தேன். இங்க பாரு சின்ன பொண்ணு, இதுக்கு மேல இங்க நின்று சண்டை போட வேணாம். வா, நம்ம பஸ் ஏறி வீட்டுக்கு போற வேலையை பார்ப்போம். ஆனா ஒன்று சின்ன பொண்ணு, இனிமே இவளுக்கு 2 பேரையும் கூட்டிட்டு வர இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு வராத. கல்யாண வீட்டுல, காது குத்து வீட்டுல தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு திரிவாளுன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா இங்க வந்து சர்ச்சிலையும் இவளுக்கு கை வரிசையை காட்ட ஆரம்பிச்சாச்சு. இனிமே இவளுக்கு வர இடத்துக்கு நீ கூப்பிடாத சின்ன பொண்ணு. சரிக்கா, வாங்க போவோம். போ சின்ன பொண்ணு, போய் உன் மாமியார் கிட்ட சொல்லிட்டு வா. இல்லைன்னா நீ அவங்க கூட இரு, எங்க கூட வர வேணாம். நாங்க மட்டும் பஸ் ஏறி போய்க்கிறோம். அவங்க ஏற்கனவே எங்க கூட சேரக்கூடாதுன்னு உன்னை திட்டிட்டு இருக்காங்க. நீ போய் அவங்க கூட இருந்துட்டு சாப்பிட்டுட்டு வா. நீ எங்க கூட வந்தா சரி வராது. எக்கா, நானும் வாரேன்க்கா. இதுக்கு 2 மணத்துக்கு நான் என்னக்கா பண்ணுவேன்? அது உன் மாமியாருக்கு தெரியாதுல்ல சின்ன பொண்ணு. அப்படி பார்த்தா இவங்க 2 மணத்துக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? எங்களையும் தான் சேர்த்து உங்க மாமியார் திட்டுது. விடு, அதெல்லாம் கொஞ்ச நாள் சரியா போயிடும். நீ பேசாம உங்க மாமியார் கூட இருந்துட்டு நீ அவங்க கூட சேர்ந்து வா. நாங்க எல்லாரும் போறோம். எக்கா, சொல்றத கேளு சின்ன பொண்ணு. என் மேல மரியாதை இருந்தா ஒழுங்கா உன் மாமியார் கூட இருந்துட்டு வா. சொல்றத கேளு. சரிக்கா, அப்போ நான் என் மாமியார் கூடயே வாரேன். நீங்க எல்லாரும் பார்த்து போங்க. சரி சின்ன பொண்ணு, அப்ப நாங்க வாரோம். வா சொன்னா நம்ம போவோம். சரிக்கா, வாங்க. இனிமே இவளுக்கு கூட எல்லாம் எங்கேயுமே வரக்கூடாது.